ராலி ஃபார்வர்ட். ஓகே, அடுத்தா நம்ம பார்க்க போற டீம் போர்போலர் போஜிட் போரேகள் போலர் போஜிட் போ ரெய்னிங் சாம்பியன்ஸா சாம்பியன்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஆமா, அவர்தான் போலிங் கோச் இந்த வாட்டி. ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து நல்ல ரிட்டென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சரியான ரிட்டென்ஷன்ஸ். அதே மாதிரி பர்ஸும் வந்து 51 crores ஆக்சுவலி டீசன்ட் பர்ஸ் தான். அவங்களுக்கு தேவை வந்து இன்னும் கரெக்டா வந்து 7 பிளேயர் வந்தா 6 பிளேயர் 6 ரிட்டென்ஷன் இருக்காங்களா, 6 பிளேயர், இன்னும் 6 பிளேயர் வாங்கினோம் 51 கோடியில சூப்பரா ஆடிடலாம் டீம். ஆக்சுவலி கேகேஆர் ஐயா வந்து மன்னிக்கவும், அவங்க நல்லா எடுக்கலாம். ஆனா அவங்க ஒரு மசாலோட சைஸ்ல ஒரு பெரிய ஓட்ட வச்சிருக்காங்களே, அவங்களுக்கு கேப்டன் வேணுமே. அப்படி கிடையாது. ஒரு பிளேயருக்கு ஆல் அவுட்டா போய் 20 கோடிக்கு எடுத்தாங்கன்னா கூட அவங்களுக்கு இன்னும் 30 கோடி இருக்கும். 30 கோடியில 5 பிளேயர் ஈஸியா எடுத்துடலாம் அவங்கள. அதனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஆனால் சொல்ற மாதிரி வந்து கன்ஃபார்மா வந்து ஒரு கேப்டன் தேவை. கேப்டன் வந்து யார் இந்தியன் பிளேயரா இல்ல ஃபாரின் பிளேயரான்றது தெரியல. ஏன்னா எப்பயுமே வந்து மோஸ்டா கேகேஆர்னா ஒரு இந்தியன் இருந்திருக்காப்புல. ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு மாற்று இது வருமானு பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட 12 சொல்றேன். ஸோ ஓப்பனிங் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு ஃபாரின் ஓப்பனர் கன்ஃபார்மா. அது வந்து வார்னரா இருக்கலாம், ஃபில் சால்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஃபேப் டூப்ளெஸியா இருக்கலாம், இல்லைன்னா வந்து டெவால் பிரேவிஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஹாரி ப்ரூக்கா இருக்கலாம். யாராவது ஒருத்தர் கன்ஃபார்மா இல்ல வார்னர், சால்ட்டு, ஃபேப் டூப்ளெஸி மூணுத்துல யாராவது ஒருத்தர் கன்ஃபார்மா வாங்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 பேர் யாராவது ஒருத்தர். ஏன்னா 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வாங்கிட்டா கூட, இன்னும் ப்ரூக் கூட இப்ப கேப்டன்சி பண்ணிருக்கா நினைக்கிறேன் இங்கிலாந்துக்கு. அது தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் வார்னர் ஃபேப் போகலாம், நல்ல ஆப்ஷன். ஏன்னா வந்து நல்லா நல்லா கொல்கத்தா வந்து நல்லா இந்த விக்கெட்டு தான், நல்லா பாட்டா விக்கெட்டு தான். அதே மாதிரி வந்து பவுண்டரியும் பெருசு கிடையாது. அதே மாதிரி நல்லா பிராக்டிஸ் பிச் இருக்கும் பவுண்டரி சைட்ல எல்லாம். திருச்சின்னு போவான், அது ஃபீல்டர் தலையத்தானா போர் தான் கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த 4 பேர் யாராவது ஒருத்தர். அப்புறம் வந்து ஒரு இந்தியன் பேட்டர் நான் சொல்ற மாதிரி நம்மந்தீர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயர் போகலாம். ஸோ 1 and 2 ஒரு ஃபாரின் ஓப்பனர், ஒரு இந்தியன் பிளேயர். இல்லைன்னா வந்து ஒரு வீரமிக்க இளைஞர், ஒரு வேகமிக்க முதியோர். இல்லைன்னா வந்து என்னன்னா வந்து ஜிஜி ஃபேக்டர் மாதிரி திருப்பியும் சுழில் நரேனை ஓப்பனிங் இறக்கி விடுறாங்களா, அதுவும் தெரியாது. இல்ல, நரேன் கண்டிப்பா ஓப்பனிங் ஆடுறாரு, அவர் நம்பர் 1 ஷுவர். நீங்க வந்து கூட ஆடுறதுக்கு தான் ஒரு ஆள் பார்க்கணும். அதான் அப்பனா வார்னர் ஆர் ஃபேப் டூப்ளெஸி, இல்லைன்னா வந்து ஃபில் சால்ட். மூணுத்துல யாராவது ஒருத்தர். ஃபில் சால்ட் வந்துட்டாருன்னா உனக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனா வந்துடும். எனக்கு தெரிஞ்சு அதே ஃபார்முலா தான், ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஃபாரின் விக்கெட் கீப்பர் தான் எனக்கு தெரிஞ்சு போவாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து சுனில் நரேன் ஓப்பனிங். நம்பர் 3 நம்பர் 4 வந்து ஒரு இந்தியன் பேட்டு தான், கன்ஃபார்மா இந்தியன் பேட்டு தான். எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் ராணா மாதிரி ஒரு பிளேயர் வேணும் கொல்கத்தாக்கு. ராகுல் திரிபாதி மாதிரி, ஒரு நிதிஷ் ராணா மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் ஒன்று தேவை. அடுத்து வந்து நம்பர் 4 ஒரு இந்தியன் பேட்டு. அப்புறம் வந்து நம்பர் 5ல இருந்து நம்பர் 7 வரைக்கும் ஸ்டார்டட். 5 வந்து ரமன்தீப் சிங், நம்பர் 6 ரிங்கு சிங், நம்பர் 7 ஆண்ட்ரே ரசல், நம்பர் 8 வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். ஏன்னா 2 ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி சார்ட்டட், சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தியும் சார்ட்டட். ஸோ 2 ஸ்பின்னர் சார்ட்டட். இனிமேல்ட்டு வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர் தான் வேணும் அவங்களுக்கு. 3 ஃபாஸ்ட் பவுலர்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷித் ராணா ஒருத்தர் சார்ட்டட், இன்னும் 2 ஃபாஸ்ட் பவுலர். ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கன்ஃபார்மா போவாங்க, அது எந்த ஃபாஸ்ட் பவுலர்னு தெரியல. ஒரு ட்ரெண்ட் போல்ட் மாதிரி ஒரு ஸ்விங் பண்ற மாதிரி ஒரு பவுலர் கன்ஃபார்மா போவாங்க. ஸோ நம்பர் 9 வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர். நம்பர் 8 வந்து ஒரு இந்தியன் ஸ்பின்னர், சுயாஷ் சர்மா மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னர் போவாங்க. நம்பர் 10 ஹர்ஷித் ராணா. நம்பர் 11 வந்து வருண் சக்கரவர்த்தி. நல்லா வந்து ஒரு கிளென் பிலிப்ஸ் மாதிரி, இல்லைன்னா வந்து ஒரு பினிஷர் யாராவது எடுத்துக்க முடியுமான்னு கூட பார்ப்பாங்க. இல்லை ஒரு ஸ்லாட்டர் மாதிரி யாராவது நடுவில் டக்குன்னு விக்கெட் போயிடுச்சுன்னா ஆடி தரக்கூடிய ஒரு பிளேயர். சொல்ற மாதிரி கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு பிளேயர் கூட போகலாம் 1 டவுன்ல கேகேஆர். ஏன்னா கீழே உனக்கு வந்து ரிங்கு சிங்கும் ரசலும் பினிஷிங் இருக்கிறதுனால மேல ஒரு தாராளமா ஒரு இது பண்ற மாதிரி ஒரு பிளேயர் போகலாம். இன்னொன்று என்னன்னா வந்து நம்பர் 7 ஆர் நம்பர் 8ல வந்து இன்னொரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் கூட போகலாம். நான் இந்த பிளேயர் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, ஆரோன் ஹார்டின்னு ஒருத்தர் இருக்காப்புல ஆஸ்திரேலியால.
அவர் நல்ல நல்ல போலிங்கும் பிளஸ் பேட்டிங் செம்மையா ஆடுவாரு. இல்லைன்னா வந்து நம்ம டெத் பவுலர் அவரு கூட போலாம். டெத் பவுலர் யாருன்னா நிறைய பேருக்கு வந்து டார்க் ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. அவர் பேர் மறந்து போச்சே. டெத் பவுலரு ஜெயதேவ் உனக்கடா. டெத் பவுலர் ஆஸ்திரேலியால இருப்பாரு, அவர் பேர் மறந்து போச்சு. ஆஸ்திரேலியால டெத் பவுலர். ஆமா, சீன் அபாட்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரோட டெத் பவுலர். ஆமா அவரு சான் அபாட் வந்து பேட்டிங் சூப்பரா ஆடுவாரு. டாம் கரனும் பேட்டிங் ஆடுவா அப்படி. டாம் கரன் ஆனா போட்டு பார்ப்பாங்க, அது வேற விஷயம். சீனாபாட் வந்து சீனாபாட் நல்ல ஆப்ஷன். சீனாபாட் ஆர் ஆரோன் ஹார்டி ரெண்டுத்துல யாராவது ஒரு பிளேயர். அப்புறம் வந்து இன்னொரு பிளேயர் கூட இருக்காரு இங்கிலாந்துல, பெத்தல்னு ஒரு பிளேயர், லெஃப்ட் ஹேண்டர். அவரு கூட நல்ல, ஆமா அவரும் நல்ல பிளேயர். ஸோ அவரு கூட ஒரு நல்ல பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுதான் என்னோட ப்ராபபிள் 12. இல்ல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா சபரீஷ்? கொஞ்சம் நான் இதுல இருந்து கொஞ்சம் லேசா அப்படி வெளியே போறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த கேகேஆர் பத்தி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் நிறைய பேர்கிட்ட. இல்ல நம்மளுக்கு பிளஸ் மக்களுக்கும் கேகேஆரோட போன வருஷம் கோச் கௌதம் கம்பீர் கிடையாது. கௌதம் கம்பீர் வாஸ் ஒன்லி எ மென்டார். கேகேஆரோட ஹெட் கோச் சந்திரகாந்த் பண்டித். என்ன கிரெடிட் ஸ்டீல் பண்ணிட்டாரா கம்பீர்? இல்ல நான் அப்படி சொல்லல. என்னன்னா கௌதம் கம்பீர கோச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கோச் கிடையாது. இல்ல ஜிஜி ஃபேக்டர் அவர் உள்ள வந்து எல்லாத்தையும் மாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி இந்தியன் டீமே மாத்தி வச்சிருக்காரு. சொல்லுங்க சொல்லுங்க. இல்லடா அதையும் ஒரு பாயிண்டா தான் சொல்றேன். கௌதம் கம்பீர் ஆக்சுவலி அவர் வந்து எந்த ஐபிஎல் டீமுக்கும் கோச்சா இருந்தது கிடையாது. ஈவன் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் கேஎல் ராகுல் இருக்கும்போது ஹி வாஸ் ஒன்லி எ மென்டார். சஞ்சய் பாங்கர் தான் அங்க கோச்சா இருந்தாரு. சோ கௌதம் கம்பீர் அதிகபட்சம் மென்டாரா தான் இருந்திருக்காரு. சோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நான் முன்வைக்க விரும்புறேன். இவ்விடம் சிறந்த முறையில் வம்பன் கக்கப்படும் பை ஆர்சிபி ஃபேன். நல்லா கக்கிட்டான் கம்பீர் மேல. அது மட்டும் இல்லைங்க. சோ நான் எப்படி பாக்குறேன்னா இத வந்து டாப்ல வந்து சுனில் இல்லைங்க, இந்த வாட்டி ஜியோ ஹாட் ஸ்டார் ரெண்டு மெர்ஜ் ஆயிடும். டாப்ல சுனில் நரேன். அட் நம்பர் 2 ஒரு இந்தியன் ஓபனர், ஒரு பிருத்வி ஷாவோ இல்லைன்னா வந்து ஒரு அஜிங்கியா ரஹானேவோ இந்த செட்டப்க்கு அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வந்து செட் ஆவாங்க. ஏன்னா வந்து அங்க ஒரு இவர் வந்து ஒரு ஹாங்கிங் போகும்போது சுனில் நரேன் போகும்போது இந்த சைடு. ஸோ அஜிங்கியா ரஹானே எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு பிளஸ் என்னன்னா ஒரு கேப்டன்சி ப்ராஸ்பெக்ட். அஜிங்கியா ரஹானே எல்லாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. இல்ல ஆனா கேப்டன்சினா என்ன, அவர் அது என்ன மும்பை சையத் முஸ்டாக் அலி டிராஃபி பண்றாரு. இல்லையா நான் ஒரு ஆப்ஷனா சொல்றேன். அப்படி இல்லைன்னா இவங்க கேப்டன்சி அப்படின்றத பார்க்காம அவங்க ரொம்ப யோசிக்காம இருந்தாங்கன்னா they can go with Rinku Singh as captain and they can actually pick Prithvi Shaw opener-ஆ. at number 3ல வந்து அஜிங்கியா ரஹானே அண்ட் நம்பர் 4ல ஒரு ஜாஷ் இங்கிலீஷ் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கீப்பரும் அவங்களுக்கு ஷார்ட் அவுட் ஆகும். இல்ல அவங்க வந்து கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு ஆள் போனாங்கன்னா இது வரும். பட் இந்தியன் கீப்பர், அதாவது அவங்க வந்து ஒரு ரொம்ப லெசர் நோன் கீப்பர், ஒரு கேஎஸ் பரத் மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு கீப்பருக்கு தே ஹேவ் டு செட்டில் இன். ஸோ அதுக்கு கேகேஆர் தயாரா? ஏன்னா வந்து அவங்களுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆன பீரியட்ல அவங்களுக்கு கீப்பர்னு வந்து இருந்தது பாத்தீங்கன்னா ஜெகதீசன் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தாரு, இந்திரஜித் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் இப்போ அவங்களுக்கு இருப்பாங்க. திருப்பியும் அகைன் ஒரு கீப்பர்னு போகும்போது அந்த மாதிரியான ஒரு பிளேயரை அவங்க ரிஸ்க் எடுத்து ஒரு கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு பிளேயரையும் பிருத்வி ஷா மாதிரி பிளேயரையும் அவங்க எடுக்கிறதுக்கு ரெடியா. ஏன்னா அவங்களுக்கு 2, 3, 4 வேணும். ஸோ 2 and 3 பிருத்வி ஷா அண்ட் வில்லியம்சன் போயிட்டாங்கன்னா 4ல வந்து இந்த மாதிரியான யாரோ ஒரு பிளேயர் தான் அவங்க ஆடணும். பிகாஸ் அவங்களோட 5, 6, 7 இஸ் செட்டில்டு, ஷார்ட்டட் அவுட். ஸோ அவன் அதுக்கப்புறமா நம்பர் 8ல அவங்க வந்து இந்த அனுகூல் ராய், ஏற்கனவே அவங்க வந்து அவங்க டீம்ல தான் இருந்தாரு இந்த அனுகூல் ராய்ன்றவர். அனுகூல் ராய் ஆஃப் இதுல வந்து வரதா கேட்டுட்டு இருந்தாரு, இந்த ராஜ்வர்தன் ஹங்கரகைக்கர்லாம் எங்க இருந்தாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பிளேயர் வந்து நம்பர் 8ல ஆடலாம். அண்ட் நம்பர் 9 as we spoke ஹர்ஷித் ராணா அந்த நம்பர் 9 ஸ்பாட்டு சீல்டு. அண்ட் நம்பர் 10ல வந்து ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலருக்கே அவங்க போகலாம். ஆக்சுவலா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்னா வரதா சொன்ன மாதிரி ஒரு ஆரன் ஹார்டி மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலரும் போகலாம்.
இல்லைன்னா தற்சமயம் நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் நேரம் ஆஸ்திரேலியால ஐபிஎல் வர போற நேரத்தை பார்த்து ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, 5 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு T20ல, ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், அந்த மாதிரியான ஒரு பிக்குக்கும் போகலாம். இல்லைன்னா கேகேஆர் மாதிரி ஒரு பிச்சில் நேதன் எல்லிஸ் மாதிரி ஒரு பவுலர் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவுலருக்கும் போகலாம். அண்ட் நம்பர் 11 இஸ் கோயிங் டு பி வருண். ஸோ இதுதான் என்னோட பிக்கு. இல்ல என் தலைவன் லார்டுக்கு லார்டுக்கு கொஞ்சம் போட்டி போடுறீங்கன்னா கூட போடலாம், தப்பு இல்லை. ஏன்னா லார்டு வந்து இந்த டீம்ல கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருப்பா. அப்படி மணிகண்டன், உங்கள் கருத்து? இல்ல உங்களுக்கு இப்போ பெரிய கன்சர்னா இருக்கிறது கேப்டன்சி தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ரிட்டர்ன்ஷன் ஆனா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏன்னா சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல் 2 பேர் மட்டும் தான் ஃபாரின் ஆப்ஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு வெளில இந்த 2 ஃபாரின் ஆப்ஷன்ஸ் ஃப்ரீயா இருக்கு. ஸோ இன்கேஸ் கேப்டன்சி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கூட அவங்க ஃபாரின் கேப்டனுக்கு போகலாம். ஆல்ரெடி ஒயின் மார்கனும் கேகேஆருக்கு பண்ணியிருக்கான். ஸோ கேப்டன்சி பண்ணியிருக்கான். ஸோ அவங்க ஃபாரின் கேப்டன் புதுசு இல்லை. ரிங்கு சிங்கே நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் தே கேன் கோ. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இதுல ஒரு 5 பேட்டிங் ஆப்ஷன் 5 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி ரிட்டன்ஷன்ஸ்லேயே. ஸோ அவங்க போக வேண்டியது என்னன்னு பார்த்தோன்னா ஸ்பெஷலிஸ்டா பவுலர்ஸ் போனாங்களோ ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் போறது தான் அவங்களுக்கு பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நிதிஷ் ராணாக்கு தாராளமா போகலாம். அவன் ஆல்ரெடி அங்க இருந்த பிளேயரு, நல்லாவும் பண்ணியிருக்கான். ஸோ நோன் செட்டப் பண்ணாங்க நிதிஷ் ராணா, இந்தியனும் கூட. ஸோ பெட்டரா இருக்கும். அண்ட் ஃபாரினர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு விக்கெட் கீப்பர் இல்ல இல்லையா இன்னும்? இல்ல கிடையாது. அவங்களுக்கு ஒரு கேப்டன் விக்கெட் கீப்பர் வேண்டும். ஃபில் சால்ட் வந்து இவங்களால எடுக்க முடியுமா? ஏன்னா வந்து இதோட பர்ஸ் ஜாஸ்தி வச்சிருக்கேன். ஏன்னா கீப்பர் வந்து நிறைய டீம் வராங்கன்றத பொறுத்துதான் இருக்கு. இப்போ வந்து முன்னாடியே அந்த இது வந்து முன்னாடியே ஓபன் பண்ணிட்டாங்க. இப்ப 5 பிளேயர் வராங்கன்னா முன்னாடியே ஃபில் சால்ட் முன்னாடியே வந்துட்டாருன்னா எடுக்க முடியாது, கஷ்டம் தான். இல்ல பின்னாடி வராருன்னு சொன்னாங்கன்னா முன்னாடி இருக்க டீம்ஸ் தான் எடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அப்ப இவங்க பிக் பண்ணிக்கலாம். டைமிங் பொறுத்தும் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விக்கெட் கீப்பரும் வேணும், ஒரு பேட்ஸ்மேன் வேணும், ஒரு கேப்டன் வேணும். 3 பேரை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஈஸி தான். அதுவும் இல்லாம கம்பீர் வந்து என்னதான் மென்டரா இருந்தாலும் அன்கேப்டா ஹர்ஷித் ராணாவை கேகேஆருக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அது ஒரு பெனிஃபிட் தான். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க ஒரே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் அதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் 2 மட்டும் பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் யார் எடுத்து போட்டாலும் தே வில் வின் அட்லீஸ்ட் பிளே ஆஃப் வரைக்கும் போயிடுவாங்க. ஏன்னா இங்க இருக்க 6 பேருமே வந்து குவாலிட்டி அவங்க பண்ற வேலையை குவாலிட்டியா பண்ணக்கூடிய பர்சன். இன்னும் 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு 2-3 பேர் சேர்ந்தாங்கன்னா மொத்தம் 9 பேர். மேட்சுக்கு 2 பேர் ஃபார்முக்கு வந்தா கூட பிளே ஆஃப்ஸ்க்கு ஈஸியா போயிடலாம். ஸோ இவங்களுக்கு ஒரு வின்னிங் காம்பினேஷன் போடுறது பெரிய விஷயம் கிடையாது. தே ஹேவ் டு சார்ட் இட் அவுட். ஏன்னா இப்பதான் ரிங்கு சிங் வந்து ஃபர்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன்ல இருந்து இன்னும் 3 வருஷம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அவங்க ரிங்கு சிங் கேப்டன்சி கொடுத்தாலும் அவனுக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது. ஸோ இட் வில் பி ஈஸியர் ஃபார் க்ரூமிங் ரிங்கு சிங். ஏன்னா சாம்பியன்ஸ் டீம்ல இருந்து வராங்க. டீமும் அவங்க கையில இருக்கும்போது அவனுக்கு சூட் ஆகிற மாதிரி டீம் கொடுத்தா பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங் கேப்டனா போட்டா பெட்டர். இல்ல வேணும்னா கூட அவங்களுக்கு ஃபாரின் கேப்டன்ஸ் புதுசு கிடையாது. நீங்க நிதிஷ் ராணா சொன்னீங்க, அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஆக்சுவலி நிதிஷ் ராணா வந்து கேகேஆருக்கு ஏற்கனவே கேப்டனா இருந்திருக்காரு. இந்த 2022ல ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து இன்ஜுரி இருக்கும் போது அவர் தான் வந்து மேக் ஷிஃப்ட் கேப்டனா இருந்தாரு. ஹோல் சீசன் கேப்டன்ஷிப் பண்ணாரு. ஸோ அவர் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆப்ஷனும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் தே கேன் கோ ஃபார் ஆல் அவுட் ஃபார் ஃபாரின் கீப்பருக்கு போகலாம். ஸோ ஒரு ஜார்ஜ் பட்லர் மாதிரி நல்ல கீப்பருக்கே போகலாம். அவங்க ஃபர்ஸ்ட் ஏ லிஸ்ட் ஆஃப் கீப்பருக்கே போகலாம். இல்ல அவங்களால பண்ண முடியும். வரதா சொன்ன மாதிரி 20 crores ஒருத்தரை போயிட்டு கூட அவங்க ஒரு நல்ல டீம் செட்டில் பண்ண முடியும் அவங்களால. அதுக்கப்புறம் 30 crores இருக்கு. ஒருத்தருக்கு 8 கோடி கொடுத்தனா கூட அதுல நீ 3-4 பேர் எடுத்துடலாம். சோ அது அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காது. அவங்க ஃபீல் சால்ட் வேணும். ஜாஸ் பட்லர் போலாம். ஜாஸ் பட்லர் ஹார்டா போய் ஒரு 19 crores 20 crores கூட போய் எடுக்கலாம். அவங்க ஓப்பனிங்ல பட்லர் நரேன், அதுக்கப்புறம் 1 டவுனுக்கு நிதிஷ் ராணா யாரா போடுறாங்கன்னா லைனா அவங்களுக்கு ஆள் இருக்கு, பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரிங்கு சிங்க கொஞ்சம் ஹையர் அப் த ஆர்டர் ஆட வைக்கணும். அவனுக்கு 4th விக்கெட்லயே எனக்கு ரிங்கு சிங்க நீங்க ஆட வைக்கணும். ஹர்திக் பாண்டியா எப்படி ஜிடிக்கு ஆடினாலும் அந்த மாதிரி ஆடினாதான் பெட்டர். ரிங்கு சிங் நம்பர் 4 நம்பர் 5 ஆடணும். ஆமா, ஏன்னா லாஸ்ட் டைம் ரிங்கு சிங் ஆடல. அது அவனுக்கு வேர்ல்ட் கப்ல ஸ்பாட்டே வந்து காஸ்ட் பண்ணிருச்சு, கேள்விக்குறி ஆயிடுச்சு. கரெக்ட். ஆமா, ரிங்கு சிங் ஆடி இருந்தா கண்டிப்பா சீல் பண்ணிருப்பான். அவன் கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு தான் இருக்கான், பிரச்சனை இல்ல. பட் அது ஒரு சிவம் துபே வாய்ப்பு கொடுத்ததுனால தான் சிவம் துபே ஆடினான். ஓகேயா, இல்லாட்டி ரிங்கு சிங் தான் ஆபியஸ் சாய்ஸா இருந்திருப்பான். ஸோ அவ்வளவுதான். மற்றபடி கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்ல. யார் எடுத்து போட்டாலும் அவங்க பிளே ஆஃப் வரைக்கும் போயிடுவாங்க. அவங்க கேப்டன் மட்டும் கொஞ்சம் பாத்துட்டாங்கன்னா ஷார்ட் அவுட்ல அந்த டீம் அது ஒரு ஆட்டோ பைலட். என்ன கேட்டா அவங்க ரிங்கு சிங் போறது தான் பெட்டரா இருக்கும். அடுத்து நீ புதுசா யாராவது ஒருத்தர் கேப்டன் எடுக்கிறது தான் பெட்டர் இல்ல.
இப்ப எப்படி சஞ்சு சாம்சனை வச்சு ஆரம்பிச்சாங்களோ அந்த மாதிரி நீ கேகேஆருக்கு ஒரு மேக் ஷிஃப்ட் அடுத்த இது மூவ் பண்ணணும்ல. ஏன்னா இதுக்கப்புறம் நரேனோ ரசனோ எத்தனை வருஷம் ஆடுவாங்கன்னு தெரியாது. ஒரு வருஷம் எல்லாம் 2 வருஷம் எல்லாம் போயிடுவாங்க. சோ அவங்களுக்கு வேணும், அவனுக்கு யார் வேணுமோ எடுக்கிறதுக்கு ரிங்கு சிங் கரெக்டா இருக்கும். இதான் ரிங்கு கேப்டன்சி மாத்துறாங்கன்னா ஒரு யங் கனுக்கு கேப்டன்சி மாத்துறது தான் பெட்டரா இருக்கும். இல்லாட்டி இவங்க மறுபடியும் இவங்க ஸ்ரேயஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க மறுபடியும் ஸ்ரேயஸ்க்கு போனாலும் போவாங்க. இல்ல இவங்க அவ்வளோ காசு ஆக்சுவலி ஸ்ரேயஸ் ஐயருக்குலாம் வந்து ரொம்ப அக்ரெசிவா போவாங்க. 20க்கு மேல போயிட்டாங்க ஸ்ரேயஸ் ஐயருக்குன்னா இவங்களால எடுக்க முடியாது. வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டர்னு எடுக்க மாட்டாங்க. இப்ப நீ ஜாஸ் பட்லருக்கு 19 போனா ஒரு விக்கெட் கீப்பர் ஒரு பேட்ஸ்மேன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம்ல பட்லரை. அதுல பெனிஃபிட் தான் இருக்குமே தவிர சால்ட்டுக்குமே சொல்றேன். ஓகே. சோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் போக மாட்டான்றதுதான், போக மாட்டாங்க, கிடைக்காது, போக மாட்டாங்கல்ல, கிடைக்காதுன்றதான் எனக்கு தோணுது. சோ இது மோரர்லெஸ் ஒரு ஆட்டோ பைலட் டீம்ல அவங்களுக்கு அவங்கவுங்கள அப்படியே விட்டா அவங்கவுங்களே பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு. ஆமா, வருண் சக்கரவர்த்தி அவன் கோட்டா முடிச்சிருவான், நரேன் அவன் கோட்டா முடிச்சிருவான், ஓப்பனிங் ஆடி அடிச்சிருவான். ரசல் ஏதாவது எல்லா மேட்சும் ஆட மாட்டான், இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல ஏதாவது அடிச்சு கொடுத்துருவான். ரமன்தீப் சிங் நல்லா ரெண்டு பண்ணுவான். ஆமா, ஹர்ஷித் ராணா நல்ல ஃபைண்ட், அவங்க லாஸ்ட் டைம் நல்லா பண்ணான். அதுவும் அன்கேப்டா வேற அவனை ரீடைன் பண்ணிருக்காங்க, நல்ல பெனிஃபிட். ஸோ ஆப்வியஸா இது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ரிட்டன்ஷன் இதை சொல்லலாம். ஆக்சுவலி அதுல ஒரு உள்குத்து இருக்கு. ஹர்ஷித் ராணா வந்து சொல்லிட்டேன், கம்பீர் தானே, கம்பீர் உள்குத்து இருக்கு அப்படின்றது நிறைய நல்ல வேலையா பாத்துருப்பீங்க. ஆமா, கரெக்டா ஒருத்தனை தவிர மத்த எல்லாருக்கும் கரெக்ட். அப்புறம் என்னப்பா கேகேஆர் பத்தி அவ்வளவுதானா? கேகேஆர் அவ்வளவுதான்.